जयत्यतिपलो रामः वंदे मातरम। अयोध्या श्री रामलाला प्रतिष्ठा दिवस नमस्कारंगल। वंदे मातरम எழுச்சியின் 150வது வருட கோலாகல நமஸ்காரங்கள். நாளைக்கு வரப்போகும் பராக்கிரம திவஸ் நமஸ்காரங்கள். ஸ்ரேஷ்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரத்தில் கூறிய வாச்சகம், ஜனனி ஜென்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. அதைத்தான் நம்முடைய பாரதியார் தமிழில் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றன வானிர் நனி சிறந்தனவே. அம்மாவையும் தாய் நாட்டையும் தாண்டி வேற ஏதோ ஒரு லோகமோ நாடோ வேறு எதுவுமே சிறப்பு வாய்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்றேன். நம்மளுடைய நாட்டில் ஆங்கிலேயர்கள், முகலாயரை தொடர்ந்து ஆங்கிலேய ஊடுருவல் நடந்தது. அது வெறும் ஊடுருவலாக மட்டும் இல்லாமல் வன்மம் பொருந்தியதாக இருந்தது. அந்த வன்மம் இருக்குல்ல, வெறும் ஊடுருவலாக மட்டும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, வெளிப்படையாக இருக்கிற நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய வெல்த், நம்மளுடைய தனம் செல்வம் நாசமாயிருக்கும், அதோட முடிந்திருக்கும், வெறும் ஊடுருவலாக மட்டும் இருந்திருந்தால். ஆனால் வன்மமும் கலந்து இருந்ததனால வெறும் வெளிப்படையான லாஸ் இல்லை. அது எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னாக்க, நம்மளுடைய கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணான். கலாச்சாரத்தை வெளியிலிருந்து நாசம் செய்யவில்லை, நம்ம ஒவ்வொருவருடைய மனதிலும் நம்முடைய சிந்தனையை, எண்ண ஓட்டத்தை திசை திருப்பினார். திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட சதி இது. எது ஒன்று இந்த நாட்டினுடைய உயிர் நாடியோ, அந்த உயிர் நாடியாக இருக்கும் அந்த கலாச்சார சிந்தனையையும் சுவாபிமானத்தையும் சீர்குலைய வைத்தான் ஆங்கிலேயன். இதை தவிர எத்தனையோ செய்திருக்கிறான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மளுடைய பாரத நாட்டில் விளைஞ்ச ஃபுட் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அதை எல்லாத்தையும் நம்ம நாட்டிலேருந்து எடுத்து வெளிநாட்டுக்கு, தன்னுடைய நாட்டுக்கும், தான் போர் செய்த வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டான். நம்ம நாட்டில் எத்தனை அக்ரிகல்ச்சர் விளையிறதுன்னு, அதாவது கணக்கிலடங்கா பயிர்கள் விளைந்தது, அவ்வளவு தானியம் விளைந்தது, அத்தனையும் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது. எந்த அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டதுன்னா, இங்கே வறட்சி ஏற்படும் அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அவ்வளவு செய்திருக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், நிறைய பொல்யூஷனை காஸ் பண்ணான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தான், நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தான், அதெல்லாம் பேசுறாளே, அந்த இண்டஸ்ட்ரியல் கழிவெல்லாம் எங்க விட்டான் அப்படின்னாக்கா, நம்மளுடைய புண்ணிய நதிகளில் கொண்டு செலுத்தியதே அவன்தான். நம்மளுடைய எல்லா புண்ணிய நதிகளும் நாசமாக்கப்பட்டன. அதற்கப்புறம் நம்மளுடைய செல்வங்கள் நம்மளுடைய எக்கானமி எப்படி இருந்ததுன்னா, முகலாயர்கள் கொள்ளையடித்த பிறகு ஆங்கிலேயன் வந்தான் இல்லையா, முகலாயர்கள் கொள்ளையடித்த பிறகு ஆங்கிலேயன் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆஃப்டர் தி எம்பெசில்மெண்ட் ஆஃப் ஆல் த முகல்ஸ், ஆஃப்டர் த லூட்டிங் பை ஆல் த முகல்ஸ், we had a world share in the share in the world economy. நம்மளுது 23%. நம்ம ஒரே ஒரு நாடு உலக பொருளாதாரத்தில் 1/4 பங்கு கொண்டிருந்தோம். எப்போ? அவ்வளவு லூட் பண்ணதுக்கு அப்புறமும். அப்படின்னா முகலாயர் லூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்திருப்போம் இல்லையா? அப்படி இருந்த நாம் 200 வருடங்கள் ஆங்கிலேயனுடைய லூட்டிங் இருந்தது இல்லையா? ட்ரேடு ஷேர் எப்படி இருந்தது அப்படின்னாக்க, ட்ரேடில் 27% ஷேர் இருந்தது நம்மளுக்கு. வேர்ல்டு ட்ரேடில் நம்ம ஒரு நாடு மட்டும் 27%. 200 வருஷம் ஆங்கிலேயன் ஆண்டு விட்டு சென்ற பொழுது 2% நம்ம.
அதாவது நம்மளுடைய we were the famous exporter of clothing, finished clothing. ஆடைகள் நம்மளுடைய அந்த நெய்தல் தொழில் இருக்குல்ல, அத்தனை சிறப்பு வாய்ந்த நெய்தல் தொழில். அதுல நம்ம தான் வந்து ஃபேமஸ் எக்ஸ்போர்ட்டர், வேர்ல்டு ஃபேமஸ் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் க்ளோத்ஸ். அதிலிருந்து we became the importer of clothes. என்ன நிலைமை! போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அவங்கிட்டேருந்து வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு இழிவான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம். வேர்ல்டு வார் 1ல மொத்தம் 54,000 பாரதியர்கள் உயிரை நீத்தார்கள். பிரிட்டிஷர்களுக்காக ஃபைட் பண்ண அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபைட் பண்ணி நம்ம மக்கள் உயிர் நீத்தவர்கள் வாரில், வேர்ல்டு வார் 1ல 54,000 பேர். 65,000 பேர் காயப்பட்டார்கள். 4,000 பேர் எங்கே போனாலோ தெரியல, காணுமோ இல்லை சிறையில் அடைக்கப்பட்டார்களோ தெரியவில்லை, என்ன கதியானதுன்னு தெரியவில்லை. நம்மளுடைய டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷருக்கு கட்டின, வேர்ல்டு வார் 1 போது கட்டின டாக்ஸ் வந்து, நம்ம மக்கள் கட்டின டாக்ஸ் 100 மில்லியன் பவுண்டு நம்ம கிட்ட இந்த வரி வசூலிக்கப்பட்டது. எத்தனைக்கு? 100 மில்லியன் பவுண்டு வரி வசூலிக்கப்பட்டது. வரி வசூலித்து அவன் வேர்ல்டு வார் 1 வந்து நடத்தியிருக்கான். அதை தவிர 17 மில்லியன் பவுண்டு வேல்யூக்கு நம்ம வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். 6 லட்சம் ரைஃபிள், மிஷின் கன்ஸ் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். 40 மில்லியன் துணிமணி சப்ளை பண்ணியிருக்கோம் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம். இதை தவிர 1.3 மில்லியன் இந்த 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 யுத்தத்தில் கலந்துண்ட மக்களினுடைய எண்ணிக்கை, அவர் பணியாற்றிய எண்ணிக்கை. அத்தனை பேர் இந்த யுத்தத்துக்காக பணியாற்றிருக்காங்க. யாரு? பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு வார் 1 ஃபைட் பண்றதுக்காக பாரதியர்களிடமிருந்து சுரண்டிய கணக்கை சொல்கிறேன் நான். 1,73,000 மிருகங்கள் சப்ளை பண்ணப்பட்டது இந்த யுத்தத்தின் பொருட்டு பாரதத்திலிருந்து. 370 மில்லியன் டன் மொத்த சப்ளைஸ் போனது. எல்லா சப்ளை, ஃபுட் சப்ளை, எல்லா சப்ளையும் சேர்த்து. இன்னியோட தேதியில இல்லை, இது வந்து எங்கேருந்து நான் எடுத்திருக்கிற கணக்கு அப்படின்னாக்க, டாக்டர் சசி தரூர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனியன்ல ஜூலை 2015 பேசின ஸ்பீச்லேருந்து அவர் சொன்ன புள்ளி விவரங்களை இங்கே நான் உங்களுக்கு சேகரித்து சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிறார், இன்னி தேதியிலன்னு எப்போ சொல்கிறார்? 2015, 11 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி சொல்கிறார். இன்னியோட தேதியில் இதோட வேல்யூ, வேர்ல்டு வார் 1ல இந்தியாவில் பாரதத்திலிடம் இருந்து சுரண்டப்பட்டதோட வேல்யூ 8 மில்லியன் பவுண்டுங்கிற, 8 பில்லியன் பவுண்டு அப்படிங்கிறார். ஒரு ரஃபாக கணக்கு போட்டு பார்த்தா ஜஸ்ட் ஒன்லி ஃபார் வேர்ல்டு வார் 1 அந்த அளவுக்கு ஆங்கிலேயன் நம்மிடம் இருந்து சுரண்டி உள்ளான். அடுத்தது வேர்ல்டு வார் 2, 2.5 மில்லியன் பீப்புள் இன் யூனிஃபார்ம் ஃபைட்டிங் ஃபார் த பிரிட்டிஷ். பாரதியர்கள். பிரிட்டனினுடைய வார் டெட் இருக்குல்ல, ஓவராலாக அந்த யுத்தத்துக்காக அவர்கள் பட்ட கடன், அதாவது 1945ல் வேர்ல்டு வார் 2 இல்லையா, 1945 கணக்கின்படி அந்த டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னாக்க 3 பில்லியன் பவுண்டு. எப்போ? 1945 கணக்கு இது, சரியா? அதில் 1945 கணக்கில் 1.25 பில்லியன் பவுண்டு நம்மக்கிட்டேருந்து வாங்கினது வேர்ல்டு வார் 2க்காக. அதை திருப்பி கொடுக்கவே இல்லை, சரியா? 1930ல் ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் எழுதின புக் இருக்குது, த கேஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு. வில் டியூரண்ட்னு பேர் அவர் பேர். அவர் எழுதின புத்தகத்தில் அவர் வந்து சொல்கிறார், அதாவது இவர்கள் எத்தனை நம்மிடம் இருந்து சுரண்டினார்கள், நம்முடைய டெட் இருக்குல்ல, நம்மிடம் இருந்து சுரண்டி நம்முடைய கடனை அதிகரித்து விட்டது எவ்வளவு அப்படின்னு சொல்கிறார். 1792ல் இவர்களால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொண்டு வந்து இது பண்ணா இல்லையா, இந்த ஆங்கிலேயர்களால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் வந்து 35 மில்லியன். இப்போ 1792ல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1858ல் குவீன் ஆஃப் இங்கிலாந்து வரும்போது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போய் குவீன் ஆஃப் இங்கிலாந்து வரும்போது 35 மில்லியனாக இருந்தது, 350 மில்லியன் ஆச்சு. 350 மில்லியன் டாலர், இதெல்லாம் யூஎஸ் டாலர் கணக்கு என்ன இப்போ சொல்கிறது. அதுக்கப்புறம் 1929ல், பிஃபோர் வேர்ல்டு வார் 2 இல்லையா, 1929ல் 3.5 பில்லியன்.
டாக்டர் சசி தரூர் என்ன சொல்றாருன்னா, இந்த காசை வந்து நம்மளுடைய பாரதத்திலேருந்து சுரண்டப்படாமல் இந்த காசை மட்டும் இங்கே இன்வெஸ்ட் ஆயிருந்ததுன்னா, இங்கேயே ஒரு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே நம்மளுடைய நாட்டிலேயே பொருளாதாரத்தில் சுழலப்பட்டதுன்னா, இன்னியோட விலையில 2015 ஜூலையினுடைய கணக்கின்படி $400 பில்லியன் நம்ம கையில் இருந்திருக்கும். அது இதெல்லாம் வந்து நம்மிடம் இருந்து சுரண்டப்பட்ட சொத்து விவரங்களில் ஒரு சிறு துளிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். வேறு எதுவும் நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் 4வது விஷயம் பிரிட்டிஷ் பண்ணது சிஸ்டமேட்டிக் டீபாப்புலேஷன் பாலிசி. ஜீனோசைடு அப்படின்னா என்ன தெரியுமா? மனித இனத்தை அழிப்பது. பாப்புலேஷன் ஏதாவது நிறைய பாப்புலேஷன் இருக்காது, கொஞ்சம் பேர் செத்து போனா என்ன? இது வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய அபிப்பிராயமாக இருந்தது வேர்ல்டு வார் 2 போது. 1765ல உலகத்தினுடைய ஜிடிபியில், கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், உலகத்தினுடைய ஜிடிபியில் 25% பாரதம். 1765ல. அப்போ பிரிட்டனோட ஷேர் இன் ஜிடிபி, வேர்ல்ட்ஸ் ஜிடிபி எவ்வளோனா 2%. நம்ம வந்து 25% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஜிடிபி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா ப்ராவின்ஸ்லையுமே ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் எது தெரியுமா? வங்காளம், தி அன்டிவைடட் பெங்கால். ruthlessly they have looted Bengal. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ரிவர்ஸ் மேப் எங்கேயானு உங்களுக்கு கிடச்சிதுன்னா கிடைக்கும், விக்கிபீடியாவில் போனாலே கிடைக்கும். கிடச்சிதுன்னா கூகுளில் ஜஸ்ட்டு போட்டு பாருங்க. பெங்கால் இன்னைக்கு இருக்கிற வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் சேர்த்து அன்டிவைடட் பெங்காலில் நம்ம உடம்புல நரம்பு பாயற மாதிரி அத்தனை நதிகள் பாயும். எண்ணி பார்த்தா 700 நதிக்கு மேலே வரும் போல இருக்கு. அதுக்கு மேலே நம்மளுக்கு எண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற வங்காளத்தில் 2 டசன் ஃபேமின், வறட்சி. எப்படி வர முடியும்? தானா நேச்சுரலாக ஏற்படக்கூடிய விஷயமா என்ன? ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் இன் த வேர்ல்டு. அதற்கு பிறகு ஒரு பெரிய சதி செய்யப்பட்டது, பேட்டில் ஆஃப் பிளாசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1757ல பெங்காலினுடைய நவாப், அன்டிவைடட் பெங்கால், சிராஜ் உத் தௌலா அப்படின்னு, அவனுடைய கமாண்டர் இன் சீஃப் மிர் ஜாஃபர்னு பேரு. ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா? அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, மிர் ஜாஃபரை தன்னுடைய கைக்குள் போட்டுக்கொண்டான். மிர் ஜாஃபருடைய வேலை என்னன்னா, இந்த நவாபை வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணானா, நவாபை இறக்கிட்டு ஒன்றை நவாபாக்குறேன், எனக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதில் பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அதுக்கு நீ வந்து உதவ வேண்டும். இதுதான் அக்ரிமெண்ட் இவா 2 பேருக்குள்ள. பேட்டில் ஆஃப் பிளாசி நடக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல மிர் ஜாஃபர் வந்து பின்வாங்கி விட்டான். எப்படி தெரியுமா உங்களுக்கு? இதை எப்படி ஜி சொல்றேன் அப்படின்னாக்க, மிர் ஜாஃபரினுடைய படை வந்து 50,000 ட்ரூப்புனா, 50,000 சிப்பாய்கள் கொண்ட படை அப்படின்னாக்க, ராபர்ட் கிளைவோட ஆர்மி எவ்வளோ தெரியுமா? 3000 பேர். ஆக பிளான் பண்ணபடி சிராஜுத் தௌலாவை வந்து அவரை ஏமாற்றி அவரை கொன்றுவிட்டு மிர் ஜாஃபர் நவாபாகப்பட்டான். யாரால? ராபர்ட் கிளைவால. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இப்படி தான் பெங்காலில் லூட் பண்ண ஆரம்பிச்சா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதோட சேர்த்து இதுக்கப்புறம் 1835ல எஜுகேஷன் பாலிசி, மெக்காலே, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசி. கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் செட்டப் பண்ணா. சமஸ்கிருதம் படித்தால் உங்கள் ரீஜனல் லாங்குவேஜை படிச்சேன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்புறம் புத்தகத்துக்கு பைசா கொடுத்து வாங்க வேண்டும், புத்தகம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். இதெல்லாம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ். நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி படிப்புக்கு பைசா வாங்கப்படாது. சாப்பாடு போடுறதுக்கு பைசா வாங்கக்கூடாது, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு பைசா வாங்கக்கூடாது, அடுத்தவா உயிரை காப்பாற்றுற வைத்தியம் கொடுக்கறதுக்கு பைசா வாங்கக்கூடாது. அவளா ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கலாம். இந்த 3 விஷயத்துல அவளா தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு ஏதேனும் கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம். யாரு? வைத்தியரோ, பாடங்கத்து கொடுப்பவரோ, சாப்பாடு போடுபவரோ,
வாங்கிக்க மாட்டா, இருந்தாலும் வந்து என்னுடைய கிராட்டிடியூடுக்காக நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு இது 3 தான் இருக்கிறதுலே பெரிய இண்டஸ்ட்ரி. எதனால்? பிகாஸ் ஆஃப் த கிரேட் பிரிட்டன். அவர்களால். இவர்கள் கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன முக்கியமான அம்சம் எதுனா மித்தாலஜைசேஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. உங்களுடைய சரித்திரம், உங்களுக்கு சுவாபிமானத்தை ஊட்டக்கூடிய சரித்திரம் இனி இருக்கக்கூடாது. அதனால அதெல்லாம் மித்தாலஜிங்கிற பேரு. ராமாயணா அண்ட் மகாபாரதம் மித்தாலஜி. மித்துனா என்ன தெரியுமா? கற்பனை கதையின் ரத்தம். அது ஏதோ நாவல் எழுதின மாதிரியும் ஏதோ கார்ட்டூன் பண்ற மாதிரியும். கற்பனை இல்லை, அது உன்னுடைய சரித்திரம் அது. ஆனா எனக்கே என்னுடைய சரித்திரத்தை நினைத்து நான் வந்து வருத்தப்பட வேண்டும், வெக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக அடிமை சரித்திரம் மாத்திரமே இன்று பள்ளிக்கூடத்தில் பாடங்களாக கற்பிக்கப்படுகிறது. இந்தியன் ஹிஸ்டரி எதுன்னா பாபர்லேருந்தும் அக்பர்லேருந்தும் சொல்லிக் கொடுக்கப்படுது. சந்திரகுப்த மௌரியா கிடையாது, சுங்கப்பேரரசு பத்தி கிடையாது. ஆக இப்படி வந்து செய்யப்பட்டது. லூட்டிங் 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 லூட்டிங். பெங்காலை கேப்சர் பண்ண 1757லேருந்து 1857 வரைக்கும் லூட்டிங். எந்த அளவுக்கு இந்த அக்னி கிளம்பியிருக்கும் மனசுல மக்களுக்கு. எவ்வளவு சொரண்டி 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 நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் சொரண்டி நம்ம கிட்ட அதுக்கு மேல வரி வேற வசூலித்து வீட்டில் எல்லோரும் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு இல்லாம என்னுடைய குழந்தை இறந்து போறத அந்த அப்பா அம்மா பார்க்க வேண்டியிருந்தது. என்ன ஒரு அவலை நிலை. இந்த நிலைக்கு பாரதியர்கள் தள்ளப்பட்டார்கள். எவ்வளவு கோபம் வரும் ஒவ்வொருத்தருக்கும், எவ்வளவு கோபம் வரும். அந்த ஃபயர் இருக்குல்ல, அந்த ஃபயர் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் எழும்பிய அந்த அக்னி இருக்குல்ல, அதுதான் 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல கொண்டு விட்டது. சிப்பாய் கழகம் கிடையாது. அது இன்னொரு திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட ஒரு பிரசன்டேஷன். அதை நினைச்சு நீங்க வந்து பெருமை பீத்திக்க கூடாது. அதை நினைச்சு உங்களுக்கு சுவாபிமானம் வந்துடக்கூடாது. 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல நம்மளுடைய வீரர்கள் செய்த விஷயத்தெல்லாம் நானா சாஹேப், தாத்தியா டோபே, ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி, 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல இவாளை பத்தி யாரும் சொல்லித்தரா இன்னைக்கு ஹிஸ்டரியில? நானா சாஹேப்னா உங்களுக்குலாம் தெரியுமாப்பா? உங்க ஹிஸ்டரி புக்ல இருக்கா? ஒரு குட்டி பேராகிராஃப். தாத்தியா டோப்பே பத்தி இருக்கா? அதுவும் இல்லவே இல்லை. 2 லைன் தான், அவ்வளவுதான். பக்கம் பக்கமாக அக்பர் பத்தியும் பாபர் பத்தியும். அதனால இந்த 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை தொடர்ந்து ஈஸ்ட் இந்தியா என்னாச்சு? 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மொத்த பாரதமும் ஒருமுகமாக இணைந்து செயல்பட்டு ஆங்கிலேயர்களை எடுத்த ஒரு வெற்றி யுத்தம் தான் அது. அதனுடைய வெற்றி எங்க கல்மினேட் ஆச்சுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒழிக்கப்பட்டது. ஆனால் ஏற்பட்ட நமக்குள்ளே இருந்த சிலர் வந்து ஏற்படுத்திய சில தடைகளின் காரணமாக என்னாச்சு? முழுமையாக ஆங்கிலேயன் நாடு கடத்தப்படவில்லை. குவீன் ஆஃப் இங்கிலாந்துக்கு அடியில நம்ம நாடு வந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒழிஞ்சுதானா நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சா பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அதற்கு முன்னால் 1856ல ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னு டல்ஹௌசி கொண்டு வந்த விஷயம். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னா என்ன தெரியுமோ? கரெக்ட், வெரி குட். எந்த ஒரு அரசனுக்கு நேச்சுரலா வாரிசு இல்லையோ, தன்னுடைய பயாலஜிக்கல் வாரிசு இல்லையோ, அவர்களினுடைய அரசானது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை போய் சேரும். அந்த மொத்த நாடும் அந்த மொத்த செல்வமும் பிரிட்டிஷோடது. இவன் யாரு வந்து சொல்வதற்கு? இதை எதிர்த்து போராடிய அத்தனை பேரும் என்ன பண்ணுவா? ஒரு அரசனுக்கு நேச்சுரலா ஒரு பையன் இருக்கான், தனக்கு பிறந்த ஒரு மகன் இருக்கானா முதல்ல அவனை காலி பண்ணிடுவா. இப்படிதான் நாடை வந்து சுரண்டினார்கள், நாடை வந்து கைப்பற்றினார்கள், வன்மத்தில் கைப்பற்றினார்கள், வஞ்சகமாக கைப்பற்றினார்கள். இதுல ஒன் ஆஃப் தி பிளேசஸ் வந்து ஜான்சி. मैं अपनी झांसी नहीं दूंगी. மணிகர்ணிகா எனப்படும் ராணி லக்ஷ்மி பாய்
झुकने नहीं जाऊंगी इस मिट्टी की स्वाभिमान, झुकने नहीं जाऊंगी मेरे मातृभूमि के मस्तक, जब तक मेरे शरीर में आखिरी दम है मैं पूर्ण निष्ठा से झांसी की सेवा में रहूंगी. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் மூச்சு கடைசியா நிக்கிற வரைக்கும் நான் ஜான்சிக்காக தான் நிற்பேன். அப்படி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி அவன் கை அவள் மேல் படும் முன் யுத்தத்திலேயே உயிர் துறந்தாள். உயிர் துறந்த பிறகு தன்னுடைய மக்களிடம் ஏற்கனவே சொல்லி வைத்தவாறு உடனே அவ உடம்பை எரிக்க சொன்னான். உடனே அவளுடைய சரீரமானது எரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வீரர்களை கொண்ட நாடு இது. அதாவது இதற்கப்புறம் நிறைய சொல்லலாம். ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பெங்காலில் இருந்த எழுச்சி இருக்குல்ல, இத்தனை ஃபேமினுக்கு அப்புறம் இத்தனை வறட்சிகள், இத்தனை கொடுமைகள், இதற்கெல்லாம் சேர்ந்து 1876 எழும்பிய அந்த எழுச்சிக்கு பேரு, எதுக்கு இந்த பேக்ரவுண்டை சொன்னேன்னாக்க 1876 இத்தனை கொடுமைகளின் காரணமாக எழும்பிய எழுச்சி வந்தே மாதரம். தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் வந்தே மாதரம்னா. இந்த பாரதத்தில் வாழ்பவர்கள் எல்லோருக்கும் இப்ப நான் சொன்ன பேர்ல இருக்கிற நம்மளுடைய வீரர்கள் அனைவரும் மூதாதையர்களா இல்லையா? மூதாதையர்கள் தானே. இன்று நீ வேறு தர்மத்தை கடைபிடிப்பவனாக இருக்கலாம், ஆனா உன் மூதாதையரை மாத்திக்க முடியாது. உன் மதத்தை நீ மாத்தின்னு இருக்கலாம், உன் கொள்கையை நீ மாத்தின்னு இருக்கலாம், மூதாதையரை மாத்த முடியாதப்பா. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எப்படி மாத்திப்ப இல்லையா? அந்த மூதாதையர்கள் இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து தர்மத்தை காத்து உள்ளார்கள் அப்படின்னாக்க அந்த வந்தே மாதரத்தை வாயை திறந்து வந்தே மாதரம்னு சொல்றதுல நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் எதற்காக இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாட்டில் இருப்பதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சரித்திரத்தையும் இந்த நாட்டினுடைய குளோரியையும் எம்ப்ரேஸ் பண்ணணும். இந்த வந்தே மாத்திரம் என்ற பாடலை கொடுத்தவர் யாரு 1876 பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய. சாட்டர்ஜிங்கிறது சட்டோபாத்யாயங்கிற வார்த்தை வாயில நுழையாம பிரிட்டிஷ் வச்ச பேரு. சட்டோபாத்யாய அப்படின்னாக்கா சதுர்வேதத்திற்கு உபாத்தியாக இருப்பவர், டீச்சர் ஆஃப் சதுர்வேதா அப்படின்னு அர்த்தம். சட்டோபாத்யாய, சட்ட உபாத்தியாய. இதே மாதிரிதான் பந்தோபாத்தியாயன்னு இருக்குல்ல, அதாவது வந்திய உபாத்தியாயன்னு அர்த்தம். பூஜிக்க தகுந்தவர்கள், டீச்சர்ஸ்லயே பூஜிக்க தகுந்தவர்கள், அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த பந்தோபாத்தியாய தான் பானர்ஜின்னு ஆக்கிட்டா. ஏன்னா அவன் வாயில நுழையல. முக்கியோபாத்தியாய அதுதான் முகர்ஜி. ஏன்னா இந்த பேரெல்லாம் வாயில் நுழையவில்லை. அதனால என்னுடைய விருப்பம் என்னன்னா சட்டோபாத்தியாய, பந்தோபாத்தியாய, முக்கியோபாத்தியாய அப்படிங்கிற பேரே தொடர வேண்டும் அந்த குலத்திற்கு. அவ்வளவு பெருமை ஊட்டக்கூடிய பெயர் அது. திருவனந்தபுரம், ட்ரிவேண்ட்ரம் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளான்னு சொல்லணும். திருவனந்தபுரம், இந்த நாட்டில் பிறந்தவாளுக்கு திருவனந்தபுரம் வாயில நுழையாம இருக்க முடியாது. நுழையலைன்னா 100 வாட்டி டெய்லி ஜப்பம் பண்ணு. ஆக ஆமா, தூத்துக்குடி இதெல்லாம் கோயம்புத்தூர் இல்ல, கோயம்புத்தூர். ஆமா. அதனால இதன் பிறகு சுதந்திர வீர சாவர்கர், அவர் ஒரு சகாப்தம். அவரை பத்தி எவ்வளோவானா சொல்லலாம். லண்டன்ல இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தில் இளைஞர்களை தயார்படுத்தினார் யுத்தத்துக்காக, ஆங்கிலேயர்களை எதிர்த்து செய்யும் யுத்தத்துக்காக. அதுல தயாரான ஒருவர் தான், எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, மதன்லால் திங்ரா. 26 வயது இளைஞன். இங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரை? கேள்விப்பட்டதே இல்லை. என்ன ஒரு நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு தான் சொல்லணும். அவருடைய சரித்திரத்துல ஜஸ்ட் ஒரு துணுக்கு சொல்றேன். மதன்லால் திங்ரா என்பவர் ரொம்ப ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்.
அப்பா வந்து லண்டனுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறா குழந்தையன்னா அந்த காலத்தில். அப்படின்னா எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பையன் அங்கே படிச்சுட்டு இருந்தான். அப்போது சுதந்திர வீர சாவர்கரால் கவரப்பட்டான். அவருடைய கொள்கை அவனுக்கு ரொம்ப பிடித்தது, அவரை ரொம்ப பிடித்தது. அவருடன் சேர்ந்து பாரதத்திற்காக போராட வேண்டும் என்று அவருடன் இணைந்து கொண்டான். அதில் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அவன் எடுத்துக்கொண்ட ரோல் எது அப்படின்னாக்க, த வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கர்சன் வில்லி. நான் இந்த லார்டு பிரபுலாம் சொல்ல மாட்டேன், புரியுறதா? அதனால ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடஹா, இருக்கும் தேவன் ஒருவன் தான், அவன்தான் எல்லோருக்கும் தேவன். கர்சன் வில்லி, கர்சன் வில்லியோட க்ளோரி என்னன்னு தெரியுமா? மகிமை என்னன்னு தெரியுமா? வந்தே மாத்திரம் என்று வாயை திறந்து யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும், வெறியை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு விதவிதமாக தூக்கிலிட்டு வேடிக்கை பார்ப்பான். கொடூரமாக கொல்லும் ஒரு சைக்கோபேத் மாதிரி கர்சன் வில்லி. அந்த கர்சன் வில்லியை கொல்ல வேண்டும். அதுதான் மதன்லால் திங்ரா எடுத்துக்கொண்ட வேலை. ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங்காக லண்டன் வந்திருந்தான் கர்சன் வில்லி. ஒரு பெரிய பார்ட்டியில் எல்லாம் பெரிய இடத்து தான் வருவா இல்லையா, எல்லாம் ட்ரெஸ் கோடே வந்து பிளாக் டை தானே. அந்த மாதிரி வரும்பொழுது நேராக போனால் மதன்லால் திங்ரா பாக்கெட்லேருந்து கன்னை எடுத்தார். கர்சன் வில்லியை நேராக பார்த்து டப்புன்னு சுட்டுட்டார். எங்க? லண்டனில் ஒரு பிரிட்டிஷ், ஒரு ஆங்கிலேயனை அவர்களிடத்திலேயே நேருக்கு நேர் ஒண்டிக்கு ஒண்டியா நின்றுட்டு சுட்டுட்டார். இதற்கு என்ன ஆகும்? உடனே ப்ராசிக்யூஷன் ஆகும். மதன்லால் திங்ராவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வச்சா. கோர்ட்டில் வச்சதுக்கு அவர் சொன்னது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதுலேருந்து ஒரு லைன் படிக்கிறேன். I hold the English people responsible for the murder of 80 million Indian people in the last 50 years. And they are also responsible for taking away 100 million pounds every year from India into this country. இதை சொல்லி பேசிட்டு அவர் சொல்கிறார், நீ என்னை தூக்கில் போடுவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதை நினச்ச பயம் இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, ரிமெம்பர், we will have our turn in time. கோர்ட்டில் சொல்கிறார் இதை. தூக்கில் போட போகிறா, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டா மதன்லால் திங்ரா கிட்ட. பெரிய எடுத்த பையன் இல்லையா, எப்போவுமே கோட்டு சூட்டு போட்டே வளர்ந்த பையன். எனக்கு ஒரு புது கோட்டு சூட்டு வேணும், அப்புறம் கூலிங் கிளாஸ் வேணும். உடனே கொண்டு வந்து கொடுத்தா, போட்டுண்டார். தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டுண்டார். ஒரு கண்ணாடி வேணும் பார்த்துக்கிறதுக்கு, கண்ணாடி கொடுத்தா. அப்படி பார்த்தார். வா ஹே பாரத் மாதா, இன்று இந்த பூ உன் காலடியில். அப்புறம் நேர தூக்கு மேடைக்கு போனார். தூக்கு மேடையில் அவர் கடைசியாக பேசின வாச்சகம் இருக்கு. அதில் வந்து அதுலேருந்து ஒரே ஒரு லைன் சொல்கிறேன். பாரதியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி சாகணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னார். அப்புறம் சொல்றார், my only prayer to God is that I may be reborn of the same mother and I may redie in the same sacred cause till the cause is successful. Vande Mataram. இது அவர் சொன்ன விஷயம். இப்பேற்பட்ட தியாகம் செய்து எழும்பிய எழுச்சி வந்தே மாத்திரம் சாதாரணம் இல்லை. இன்னைக்கு 150வது வருஷம் வந்து நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி வந்து கொண்டாட சொல்றார், அதை சிறப்பிக்கிறார். எல்லா பக்கமும் அதுக்கு அதோடைய அவேர்னஸ் கிரியேட் பண்றதுன்னா சும்மா என்ன இது இல்லாமல் ஒரு இதுக்காக பண்றதா? இது என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டாவா? என்னது? மூடர்களால் தான் இப்படி சிந்திக்க முடியும். ஏன்னா நம்மளோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உன்னுடைய சரித்திரத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு சுவாபிமானம் இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? அப்படி வாழும் இந்த நாட்டில் வாழும் ஒரு மனிதன் மற்ற மிருகத்துடைய வாழ்க்கையை
காட்டிலும் எப்படி மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா? அவரிடமிருந்து சுதந்திர வீர சாவர்கரிடம் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் பில்ட் பண்ண அசோசியேஷன் பேர் என்ன? இந்தியன் நேஷனல் ஆர்மி, INA. என்ன பண்ணார் தெரியுமோ? நம்மளுடைய நாட்டிலிருந்து சில பேரை வந்து கிரிமினல்ஸாக வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அவா நாட்டில் சிறையில் போட்டு வச்சுருந்தா. இவர் போய் அவர்களை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அத்தனை பிரிசனர்ஸையும் விடுவிச்சு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு போய் அங்கேயே போய் கேட்டார். யாரை? லண்டன்லேயே போய் கேட்டார். அப்போ அவள் சொன்னா, அவன்லாம் கிரிமினல்ஸ் அப்படின்னா. உனக்கு அவள் கிரிமினல்ஸு, எனக்கு அவன் என் நாட்டவன். அவன் எவ்வளோ உன்னுடைய கண் பார்வையில் அவன் எவ்வளோ பெரிய குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் அவன் பாரதியன், அவன் என்னுடையவன் அப்படின்னு அத்தனை பேரையும் சோல்ஜர்ஸாக ட்ரெயின் பண்ணார் இந்தியன் நேஷனல் ஆர்மியில். பல போராட்டங்கள் நடந்தது. அகைன் சொல்கிறேன், இதை பற்றி பேசிகிட்டே இருந்தானா பேசிகிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட சரித்திரம், அப்பேற்பட்ட தியாகம் செய்யப்பட்டிருக்கு. 1947 ஃபார்மேஷன் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அதற்கு சர்தார் பட்டேல் அவர் செய்த அளப்பெரிய காரியம். துண்டு துண்டாக இருந்து செதறி போயிருந்த நாட்டை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதற்கப்புறம் நடந்த ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் 1953 சோம்நாத் மந்திர். அதைத் தொடர்ந்து 1956 வந்தே மாதரம் was announced and also registered in the constitution as the national song of the Republic of India. national anthem இருந்திருக்கணும். 1965 அடையப்பட்ட வெற்றி. செயின்ட் சேவியர்ஸ் ராக்னு ஆங்கிலேயர்களினுடைய இதில் தாக்கத்தில் வந்து கிறிஸ்தவர்களால் கேப்சர் பண்ணப்பட்ட அந்த பாறை, அதை வந்து ஏக்நாத் ஜி ரனடே அதை திருப்பி மீட்டெடுத்து சுவாமி விவேகானந்தா ராக் மெமோரியல் அங்கே ஏற்படுத்தி, அங்குதான் கன்னியாகுமரி தேவி தன்னுடைய இறைவனான மகேஸ்வரனை நோக்கி ஒற்றை காலில் நின்று தபஸ் பண்ண அந்த ஸ்ரீபாத பாறையும் மீட்டெடுக்கப்பட்டது. நாடு முழுவதுமாக இருந்த மக்கள் கிட்ட ₹1 கலெக்ட் பண்ணி அது கட்டப்பட்டது. தெரியுமோ? அது அந்த மெமோரியல் கட்டப்பட்டது. அதன் பிறகு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் 1949 ஹிந்து மகாசபா ராம் ஜென்ம பூமியினுடைய ரிக்ளமேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ராம்லாலாவை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு தொடங்கப்பட்டது. வழிபாடு ஏற்கனவே தொடர்ந்து இருந்தது, மீண்டும் அது வலியுறுத்தப்பட்டது. ராம ரத யாத்ரா நடந்தது 1990. அதைத் தொடர்ந்து டிசம்பர் 6, 1992 1,50,000 கரசேவர்கள் இணைந்து அவமான சின்னமானது இடிக்கப்பட்டது, தகர்த்தெறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 வருஷம் முன்னாடி 2024 இதே நாள் ஜனவரி 22 அயோத்தியா ராம்லாலா இதனுடைய பிராண பிரதிஷ்டாவானது நடைபெற்றது. அதாவது ஹிந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு மதமோ ஒரு கொள்கையோ கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனிதனாக பிறந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த இறைவனை யாரை சாமியாக வணங்கினாலும், வணங்கப்படுவது ஒரு இறைவன் தான். எந்த பேரை சொல்லி எந்த வடிவில் வணங்கினாலும் அவனுடைய பிறவி பயனை அடைவதற்கான வழிமுறையையும் பிறவி பயனை அளிக்கும் அறிவையும், both the way of life and the view of life, அபியுதய நிஸ்ரேயச மார்க்கத்தை வழங்குவதே சனாதன தர்மம். சொல்லுங்கோளே, இல்லாட்டா எந்த மதத்துல எந்த கொள்கையில கிருண்வந்தோ விஸ்வமாரியம்னு சொல்லப்படுறது? எந்த மதத்துல எந்த கொள்கையில வசுதேவ குடும்பகம்னு சொல்லப்படுறது? நாரி தூ நாராயணின்னு சொல்லப்படுறது? ஏகம் சத்து விப்ராஹா பகுதா வதந்தின்னு அனைவரும் ஒரே அம்ப்ரலால இணைக்கப்படுகிறார்கள். யாரு சொல்லுவா இதெல்லாம்? அதனால மனித குலம், மனித நேயம் இது வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது, சனாதன தர்மம். அதனால் சனாதன தர்மத்தை எதிர்ப்பாரே ஆயின்
அவர் எதை எதிர்க்கிறார்னா மனிதர்களை எதிர்க்கிறார், மனித இனத்தை எதிர்க்கிறார், மனித குலத்தை எதிர்க்கிறார், மனித நேயத்தையே எதிர்க்கிறார். அப்படி மனித நேயத்தை எதிர்ப்பவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் இல்ல? அதனால தர்மா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா, பகவான் ஸ்ரீராமன் தர்மத்தினுடைய விக்கிரகம். தாரயதி இதி தர்மஹா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மத்தை பத்தி சொல்றச்சே, எந்த தர்மமானது உன்னால் காக்கப்பட்டதோ, உன்னால் காக்கப்பட்ட அந்த தர்மம் தான் உன்னை காப்பாற்றும். நீ தர்மத்தை காக்கவில்லை என்றால் எந்த தர்மம் இருக்கிறது உன்னை காப்பாற்ற? அதனால தர்மத்தை அனுஷ்டானம் செய்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தர்மத்தின்படி வாழ்வதுங்கிறது எனக்கு ப்ரொடெக்ஷன் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கையில் நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. அந்த விஷயங்கள் எல்லாம் நாமே சற்று அலசி ஆராய்ந்து நேர்மையுடன் என்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை விசாரம் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுல எந்த அளவுக்கு நான் செல்ஃபிஷா இருக்கேன், நிஜமாவே தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன்னா? ஏன்னா தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது ஈஸியா இருக்காது, கொஞ்சம் வலிக்கும். am I choosing comfort over dharma or dharma over comfort? சௌரியமா இருக்கணும்னு பார்க்குறேன்னா தர்மத்தை படி இருக்கணும்னு பார்க்குறேன்னா? இதை ஒவ்வொருவரும் நாம் நம் மனதிற்குள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்பட்டோம் என்றால் பிரயோஜனத்தை அடையலாம். அதனால ஒருத்தர் சொன்னார், நாடு என்ன செய்தது எனக்கு என்று கேட்காதே, நீ என்ன செய்தாய் அதற்கு. நான் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மாதிரியும் இவ்வளவு மகாபுருஷர்கள் மாதிரியும் நான் ஆக முடியுமா? எனக்கு அந்த சக்தி இல்லையே. வேண்டாம், அந்த அளவுக்கு செய்ய முடியாட்டியும் நாம் நம்முடைய அளவில் நம்முடைய தர்மத்தை கடைபிடிக்க முடியும். நமக்கு வகிக்கப்பட்ட தர்மத்திற்கு ஏற்றவாறு வாழ முடியும். அந்த தர்மத்தை தனி மனித அளவிலும் சமாஜத்தின் அளவிலும் சொல்லிக் கொடுப்பதே மகாபாரதம். யத கிருஷ்ணஸ்ததோ தர்மோ யதோ தர்மஸ்ததோ ஜயஹ.